திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து வழங்கும் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தில் 13வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். நக்கீரதேவ நாயனார் அருளிச் செய்த பெருந்தேவபாணி என்ற சிற்றிலக்கிய சிந்தனையை பற்றி சிற்றிலக்கிய நூலை பற்றி சிந்திக்க நம்மோடு இணைந்திருப்பவர் எங்கள் கொங்கு தமிழ் கோவையைச் சேர்ந்த சிவசகுந்தலை சுந்தரம் அம்மா அவர்கள். அம்மாவை பற்றி கூற வேண்டும் என்றால், இவர்கள் இன்ப மணிவாசக பெருமானின் சீர்பாடும் குருந்தம் என்னும் எழில்ஞான மலர்வனத்தில் அரும்பிய மொட்டுக்களுள் ஒன்று. திருவாவடுதுறை ஆதீனத்தின் சித்தாந்தம் மற்றும் திருமுறை வகுப்புகளை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். பல சித்தாந்த வகுப்புகளையும் முடித்து உள்ளார்கள். முறையாக தீக்கை பெற்று கருணைக்கடலாம் சிவபெருமானை நித்தலும் நீராட்டி வணங்கி தொழுது அவனை வணங்குவதையே தன் வாழ்நாள் பணியாக கொண்டுள்ளார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அப்பர் பெருமான் கூறினார். அந்த வாக்கிற்கு ஏற்ப திருமுறையை முற்றோதல் செய்வதையும் திருவாசகத்தை முற்றோதல் செய்வதையே தன் வாழ்நாள் பணியாக கொண்டுள்ளார். 200-300க்கும் மேற்பட்ட திருவாசக முற்றோதல்களை செய்துள்ளார்கள் அம்மா. அம்மாவின் சைவ பணியை கூறிக்கொண்டே போகலாம். அம்மா, உங்களது உரையை கேட்க ஆவலாக உள்ளோம். வாருங்கள் அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிரளில் தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருவோட்டன் பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் செந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. துன்னிருள் நீங்குமாறும் சுடரொளி தோன்றுமாறும் முன்திரு மறை காணாத முதல் எழுந்தருளிப்பார் மேல் தந்திரு ஞான பாதம் அடித்தலும் தனை உணர்ந்த தென்திருவாத ஊரன் சேவடி சென்னி சேர்ப்பாம். திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியனாகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் எம்பெருமான் மணிவாசக பெருமான் தன் திருவடிகளையும் அருள் தரு யோகாம்பாளம்மை உடனாய ஆத்மநாத சுவாமி தன் பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இயலாதனவெல்லாம் ஏவிப்பானாகிய சிவப்பரம்பொருளின் சீர் பாடி பரவி வழிபட வாய்ப்பளித்த சிவ திருமதி லாவண்யா அருளம்மையார் அவர்களுக்கும் நம் மன்னிய சிவஞான் மொழிதரு மாற்றம் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றத்தார்க்கும் முதற்கண் எனது நன்றியையும் வணக்கத்தினையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இவ்வரிய வாய்ப்பினை பெற்று தந்த எனது அன்பிற்கினிய மருமகள் சிவ திருமதி உமையாள் ராமநாதனுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தினையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அவையில் எழுந்தருளியிருக்கும் அடியார் பெருமக்களையும் சான்றோர்களையும் திருவடி தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையாக 11ஆம் திருமுறையில் அமைந்த
நக்கீர தேவநாயனார் அருளி செய்த பெருந்தேவபாணி என்னும் சிற்றிலக்கியத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. பாணி என்றால் வாழ்த்தாக பாடக்கூடிய இசைப்பாட்டு என்று பொருள். பெருந்தேவபாணி, பாணி என்பதற்கு காலம், கை, பாணி அதாவது ஸ்டைல், பாணன் என்பதன் பெண்பால் என பல பொருள்கள் உண்டு. இதற்கு முன்னிலையில் நின்று ஒரு தெய்வத்தை துதித்து பாடும் பாடல் என்று தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக ஆலவாய் பெருமானை முன்னிலையில் போற்றி பரவிய பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. 67 அடிகளே கொண்ட ஆசிரியப்பா யாப்பில் அமைந்தது. இறுதியில் ஒரு வெண்பா உண்டு. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த 10 பாடல்களுள் மிக முக்கியமான பாடல். மற்றொன்று நக்கீர தேவநாயனார் என்று சொல்லியதுமே எல்லோருக்கும் நினைவில் வரக்கூடிய திருமுருகாற்றுப்படையாகும். இப்பாடலில் எல்லாமே வினைமுற்றுக்கள். அவற்றுள் பல குறிப்பு வினையாகவும் சில தெரிநிலை வினையாகவும் மிக அழகாக அமைந்துள்ளன. இப்பாடல் மனப்பாடம் செய்து தினமும் பூசையிலே பாடுவதற்கு மிகவும் ஏற்றது. பெருந்தேவபாணி என்றால் பெருந்தேவன், தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருவனுடைய வீர தீர பராக்கிரமங்களையும் பேரன்பினையும் பெருங்கருணையினையும் அடியார் பெருமக்களுக்கு அருளி செய்த அருட்செயல்களையும் முன்னிலையில் நின்று துதித்து பாடும் இசைப்பாடல் என்று பொருள். இப்போது பாடலுக்குள் செல்லலாம். பொருள் கொள்ள எளிதாகும் வகையிலே 5 வரிகளாக பொருள் காணலாம். சூலபாணியை சுடர்தரு வடிவனை, நீலகண்டனை நெற்றியோர் கண்ணனை, பால்வன் மீட்டனை பரம யோகியை, காலனை காய்ந்த கரைமுட கண்ணலை, நூலணி மார்பனை நுண்ணிய கேள்வியை. சூலபாணியை, திரிசூலத்தை கையில் ஏந்தியிருப்பவனை என்று பொருள். திரிசூலம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு நீண்ட கம்பியிலே 3ஆக பிரிந்து மேல் நோக்கிய 3 பகுதிகள் உள்ளது. திரிசூலம் என்பது ஒரு குறியீடு. இது எதனை குறிப்பது என்றால், சிவப்பரம்பொருளானவன் 3 காலங்களையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பவன். சித்தாந்தமாக பார்த்தால் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்கின்ற 3 வகை ஆன்மாக்களுக்கும் தலைவன். உயிர்களிடத்தே உள்ள ஆணவ கண்ம மாயைகளை அடக்க வல்லவன். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் புரிபவன் என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்திலே ஒரு ஐயம் தோன்றலாம். படைத்தல் தொழிலே பிரம்மனும், காத்தல் தொழிலே விஷ்ணுவும், அழித்தல் தொழிலை ருத்ரனும் செய்வதாகத்தானே கேள்விப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் என்ன சிவப்பரம்பொருள் முத்தொழில் புரிகின்றார் என்று சொல்லுகின்றீர்களே என்று ஒரு ஐயம் தோன்றலாம். அதனை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். உண்மைதான். ஆனால் ராசராச சோழனோ கரிகால் சோழனோ அவர்களே தத்தர் கொல்லர் சபரி வேலைகளை எல்லாம் தாங்களே செய்து கோயிலையும் அணையையும் கட்டினார்களா என்றால் இல்லை. இவர்களின் ஆணைப்படி அந்தந்த வல்லுநர்கள் அவற்றை அமைத்து முழுமை பெற செய்தார்கள். எனவே கரிகாலனும் ராசராச சோழனும் ஏவுதல் கர்த்தா, வேலை செய்தவர்கள் இயங்குதல் கர்த்தா. அதுபோல சிவப்பரம்பொருளானது முத்தொழிலையும் புரிய தகுதி வாய்ந்த ஆன்மாக்களை நியமனம் செய்து தனது ஆணை வழியாக மும்மூர்த்திகளையும் முத்தொழில் புரிய வைக்கின்றார். இந்த இடத்தில் இன்னொரு விளக்கம். முத்தொழில் புரிபவர் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்பவர்தான். ருத்ரன் என்பவன் அடித்தல் தொழிலை செய்பவன். இந்த இடத்திலே சிவன் என்று சொல்லக்கூடாது. சிவன் என்றால் அருளி செய்பவன், இன்பமே வடிவானவன். அடுத்ததாக சுடர் தரு வடிவனை, நினைத்தாலே முத்தி தரக்கூடிய நெருப்பு தலமான திருவண்ணாமலை நினைவுக்கு வரும். நெருங்க முடியாத மலை,
அண்ணாமலை நெருப்பாகின்ற சோதியானது குறுகி குறுகி கெட்டிப்பட்டு மலையாக நிற்கின்றது நமக்காக. 1000 கோடி சூரிய பிரகாசமாய் இருப்பவன் சோதிகள் சோதி எம்மா புறையிருள் நீக்க சோதியும் அகையிருள் நீக்க குருவும் வேண்டும். நீலகண்டனை தொன்மை கோலம் என்று சொல்லப்படுவது நீலமணி முடற்று அண்ணல் என்று சங்ககாலம் தொட்டே குறிக்கப்படுவது. திரிசூலம் ஒரு ஆயுதம் அல்ல, இதுவும் ஒரு குறியீடு. அதுபோல நீலகண்டமும் ஒரு குறியீடு தான். நம்மிடம் இருக்கும் ஆணவ மலத்தை நமக்கு காட்ட தன் முடத்தில் உள்ள விடத்தை காட்டி நமக்கு நினைவூட்டுகின்றான் பெருமான். கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் சோழசேர மாலையிலே இதனை மிக நயமாக சுவையாக எடுத்துரைக்கின்றார். ஏதோறும் அமரர் கடை கடல் அளித்த இருளோடு மணிமுடற்று அடியேன் ஆணவ இருளும் கலந்திடில் கருமை அழகுமிக்க இளங்குறும் கண்டாய் என்று. அதாவது, பெருமானே, நின் முடத்தின் நஞ்சின் கருமை வண்ணம் விடுவி போய்விட்டது போல் தோன்றுகிறது. எனவே அடியேனின் ஆணவமலை இருளையும் அதோடு எடுத்து வைத்துக் கொண்டாய் என்றால் கருமை அடர்த்தியாக மிக அழகாக இருக்கும் அல்லவா என்று நயமாக கூறுகின்றார். அடுத்ததாக பெருமான் நெற்றியோர் கண்ணனை, நெற்றியிலே இருக்கக்கூடிய கண்ணானது ஞானத்தின் வடிவம், ஞானக்கண். பால் வெண்ணீற்றனை, பால் என்பது நிறத்திற்கும் குணத்திற்கும் ஓமையாக சொல்லப்பட்டது. பால் போன்ற திருநீற்றினை அணிந்திருப்பவன் திருநீற்றின் வடிவமாகவே உள்ளவன். பாலானது தன்னோடு சேர்ந்த பொருளுக்கு தனது குணத்தையும் தகுதிப்பாட்டையும் கொடுத்து நிற்பது. எவ்வாறென்றால், பாலோடு கலந்த தண்ணீர் அதுவும் பாலாகத்தான் நிற்கும். அப்போ அந்த தண்ணீருக்கு தன்னுடைய நிறத்தையும் குணத்தையும் தருவது பால். அதுபோல திருநீர் பூசிய அடியார்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சிவமாம் தன்மை விளங்கப் பெறுதல் நிச்சயம். உடலுக்கு வலிமை கொடுப்பது பால், அதை போல உயிருக்கு வலிமை கொடுப்பது திருநீர். பரம யோகி, ஆதி யோகி என்று சொன்னாலே அது நமது சிவப்பரம்பொருள் தான். யோகிகளுக்கெல்லாம் யோகி. கல்லால மரத்தின் கீழமர்ந்து நான்மறைகள் அனைத்தும் கற்றுணர்ந்த சனகாதி முனிவர்களது ஐயம் போக்க குரு வடிவம் தாங்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருக்கும் கோலம். கல்லாரின் புடையமர்ந்து நான்மறை அரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத்தொடக்கை வெல்வா. சொல்லாமல் சொன்னான், அவனை நினையாமல் நினையுங்கள். எம்பெருமான் வாய் திறந்தெல்லாம் யாருக்கும் எதுவும் சொல்லித்தரவில்லை. சின்முத்திரை காட்டி அமர்ந்திருந்தார். நமது கை விரல்களிலே கட்டை விரலானது பதி, ஆட்காட்டி விரலானது பசு, மற்ற 3 விரல்களும் பாசம். கட்டை விரல் ஆட்காட்டி விரல் நுனிகளை தேர்த்தல் கூடாது. அது சிவ சமவாதம், அதாவது வேதாந்தமாகிவிடும். கட்டை விரலின் அடியிலே ஆட்காட்டி விரலின் நுனி தொட வேண்டும். அதாவது பதியின் திருவடியை பசு பற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த சின்முத்திரையின் அடையாளம். மற்ற நடப்பதெல்லாம் அவரவர் வினைவழி. ஊன்றி கவனித்தால் இந்த பெருமானின் இந்த திருக்கோலம் இருக்கும் இடங்களில் எல்லாமே சின்முத்திரை இவ்வாறே அமைந்திருக்கும். பெருமான் சொல்லாமல் சொல்பவர் அவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபடலாம் என்கின்றார். காலனை காய்ந்த கரைமுடற் அண்ணலை, மார்க்கண்டேயனுக்காக காலனை எட்டி உதைத்து நெற்றிக்கண்ணால் எரித்த வரலாறு இங்கே பேசப்படுவது. உதித்தவர் எப்படிப்பட்டவர்? மிக உயர்ந்தவர்.
கரைமுடற்று அண்ணன் நூலணி மார்பனை. முப்புரி நூல் என்பது ஞானத்தின் வடிவமாக பெருமான் அணிந்திருப்பது. இந்த முப்புரி நூல் அணிவது என்பது சாதியின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில் வந்தது. உலக நன்மை வேண்டி வேத வேள்விகளை செய்யும் சான்றோர்கள் அணியத்தக்கது. இப்போது கூட நமது திருமண விழாக்களிலே மணமகனுக்கு முப்புரி நூல் அணிவிப்பார்கள். அதே போல ஈமக்கிரியைகள் செய்பவர்களுக்கும் முப்புரி நூல் அணிவிக்கும் வழக்கம் உள்ளது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் நல்லவர்கள் அணியத்தக்கது இந்த முப்புரி நூல். எல்லா உயிர்களிடத்தும் பெருமான் கொண்ட பேரன்பின் வெளிப்பாடாகவே முப்புரி நூலை அணிந்து நமக்கு காட்டுகின்றார். நுண்ணிய கேள்வியே. கேள்வி என்பது கல்வி. கல்வி அனைத்திற்கும் பொருளுமாய் நிற்பவன் பெருமான். உண்மை வாய்ந்தவன். கற்ற நூல் கருத்து நீ, அறுத்தம் நீ, இன்பம் நீ, பொருளும் நீ என்று காளிப்பிள்ளையார் தமது ஆலவாய்ப்பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். அடுத்து 6வது கோலமேனியை கொக்கரை பாடலை வேலுடை கையனை வெண்தோய் முடியனை ஞாலத்தீயினை நாத்தனை காய்ந்தனை தேவதேவனை திருமறு மார்பனை காலம் ஆகிய கடிகமள் தாரனை. கோலமேனியை. இந்த எண்குணங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்தது தூய்மேனியன் என்பது. கொக்கரை பாடல். கொக்கரை எனும் ஒரு இசைக்கருவியின் வாயிலாக பாடப்படுகிறது. பெருமான் தமிழ் பாடலுக்கு மிகவும் ஆட்படுபவன். நம் மூவர் பெருமக்களிடம் தமிழ் பாட வேண்டி அவன் செய்த அருட்செயல்கள் அநேகம். பாடலாக, பாடலின் இசையாக, பாடலின் பொருளாகவும் இருப்பவன். வேலுடை கையன். வேல் என்பது ஞானத்தின் குறியீடு, ஆயுதம் அல்ல. நமது ஞானமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஆழ்ந்து அகன்று நுண்மையாக இருக்க வேண்டும். அதாவது ஆழமான அறிவு, அகன்ற அறிவு, நுணுக்கமாக ஒருமுகப்படுத்தப்பட்ட அறிவு. இதைத்தான் மணிவாசக பெருமான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று போற்றுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். விண்தோய் முடியனை. திருமுடியை காண முடியாத பிரம்மன் தவித்தது எல்லோருக்கும் தெரியும். அண்ணாமலையாரை மறுபடியும் நினைவு கூறுகின்றோம். அடிமுடி தேடிய வரலாறு இங்கே பேசும். ஞால தீயினை நாத்தனை காய்ந்தனை. தக்கன் வேள்வி அளிப்பிலே தீக்கடவுளின் கையை மட்டுமன்றி நாவையும் அறுத்த வரலாறு இங்கே பேசப்படுகிறது. நாத்தனை என்பதில் உள்ள தன் சாரியை. எனவே நாவை காய்ந்தனை, தீயினை நாவினை காய்ந்தனை என்பது பொருள். தேவதேவனை, தேவாதி தேவனை என்று குறிப்பு. ஹர ஹர மகாதேவா என்று சொல்லுகின்றோம் அல்லவா. அது திருமறு மார்பனை. சங்கர நாராயணன் வடிவம். உயிர்களுக்கு முத்தி இன்பம் நல்குவதற்காக தயாராக இருக்கின்றார். நாமோ அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் வேண்டி நிற்கின்றோம். காலமாகிய கடிகமள் தாரனை. கால தத்துவத்தை கடந்து நிற்பவன், மேலும் அதனை மாலையாக மார்பில் அணிந்திருப்பவன். உலகம் உருண்டையானது என்றால் அந்த உலகத்தின் உள்ளேயே இருந்து கொண்டு அதன் தன்மையை உணர முடியாதல்லவா. அதை விட்டு வெளியே வந்து மேலே மேலே ஸ்பேஸுக்கு போனால்தான் உலகை பார்க்க முடியும். அதுபோல இந்த காலத்தை கடந்து நிற்பவன் பெருமான். இந்த காலம் மிக அருமையானது. நமது 63 நாயன்மார்களிலே எவரேனும் ஒருவர் கூட காலத்தின் அருமையை மறக்கவில்லை. அதன் காரணமாகவே மேன்மையடைந்தனர் என்பது நினைவு கூறத்தக்கது. வெண்தலை ஏந்தியை. பிரம்ம கமாலத்தை பிச்சை பாத்திரமாக ஏந்தி அவனிடம் ஒரு சிறிதும் இல்லாத நம்மிடம் மலையிலும் பெரிதாக குவிந்திருக்கும் ஆணவமனத்தை பிச்சை கேட்கின்றான். நாமோ சிறிதேனும் ஈயாமல் இழுத்தடிக்கின்றோம். பாவநாசனை. நமது பாவங்களை எல்லாம் நாசம் செய்யும் வல்லமை உடையவன் பெருமான். பரம ஈஸ்வரனை. மேலான ஐஸ்வர்யத்தை உடையவனை.
எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் தனது உடமையாக கொண்டவன் பரமேஸ்வரன். கீதம் பாடியை வீணா தட்சிணாமூர்த்தியாக வடிவம் தாங்கி இருப்பவன். கிளர் பொறி அரவனை, அரவு என்றால் பாம்பு, பாம்பு என்றால் படையும் நடுங்கும். அத்தகைய பாம்பு உழவர்களின் தோழன். எப்படி என்றால், ஒரு நிலத்தில் பாம்புகள் இல்லை என்றால் எலிகள் பயிர்களை நாசம் செய்துவிடும். எனவே எப்போதும் உழவர்களின் தோழன் பாம்பு. உழவு தொழிலை மிகவும் பிடித்த நம் பெருமானும் உழவர்களின் தோழனான பாம்பினை தானம் பேணி தனது அணிகலனாக கொண்டார். போதனி கொன்றை எம் புண்ணிய ஒருவனை, மலரும் தருவாயில் உள்ள கொன்றை மலர்களாலான மாலையை சூடியிருக்கின்ற புண்ணிய பொருளானவனை, ஆதி மூர்த்தியை, உலகம் தோன்றுவதற்கு வித்தாக உள்ளவனை, அமரர்கள் தலைவனை, தேவர்கட்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய திருத்தினை உடையவனை. 16வது அடி. சாதிவானவர் தம்பெருமாந்தனை, வேத விச்சையை விடையுடை அண்ணலை, ஓத வண்ணனை, உலகத்து ஒருவனை, நாதன் ஆகிய நன்னெறி பொருளினை, மாலை தானேறி மயானத்தாடியை. சாதிவானவர் தம்பெருமான் தனை, பல இனத்தவராகிய தேவர்கட்கெல்லாம் தலைவராகிய இந்திரனையும் தனது உடமையாக கொண்டவன். வேத விச்சையை, வேதத்திற்கெல்லாம் வித்தாகிய குரு வடிவமானவன். விடையுடைய அண்ணலை, விடை இதுவும் உழவு தொழிலுக்கு பெரிதும் உதவுவது. சாத்வீக குணம் நிறைந்த இந்த விடையை தனது ஊழியாக கொண்டவன் பெருமான். ஓத வண்ணனை, ஓதம் என்றால் கடல். கடல் வண்ணத்தவனான பெருமான் இல்லை, அவன் செம்மேனி அம்மான் அல்லவா. அவனது திருமுகங்கள் 5 ஒன்று அகோர முகம். அம்முகத்தின் வண்ணம் கருவை. அதன் காரணமாக அகோரமுக திருமேனிக்கு கரிய வண்ணம் கூறப்பட்டது. அழித்தல் தொழிலே செய்பவன். பெருமானின் தடத்து இலக்கணம் இங்கே பேசப்படுவது. உலகத்து ஒருவனை, உலகமாகவே இருப்பவன், அதாவது விஸ்வரூபி. இது சொரூபு இலக்கணம் பேசுவது. நாதனாகிய நன்னெறி பொருளினை, நல்ல நெறியினை காட்டும் குருவாக இருப்பவன் பெருமானே. இவனே பக்குவமுற்ற உயிர்களை உய்விக்க குரு வடிவம் தாங்கி வருவான். மாலை தானேறி மயானத்தாடியை. சைவத்திலே உயிர்கள் அடையும் 3 நிலைகளில் கேவல நிலையை இருள் என்றும், சகல நிலையை பகல் என்றும், மாலை சுத்த நிலையை மாலை, அதாவது இராப்பகல் அற்ற இடம் என்றும் கூறுவர். மண் உயிர்கள் சுத்த நிலையை அடைய வேண்டி மயானத்திலே ஞான நடனம் ஆடுபவன் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த 5 அடிகள். வேலை நஞ்சினை மிக அமோதாக்கியை, வேத வேள்வியை உன்னவர் தலைவனை, ஆதி மூட்டியை அருந்தவ முதல்வனை, 1000 அறிவறியானை, பேயுருவு தந்த பிறையணி சடையனை. வேலை நஞ்சினை மிக அமுதாக்கி. பார்க்கடலை கடைந்த போது வாசுகி பாம்பு உமிழ்ந்த ஆலவால விடத்தை உலகத்தின் பாட்கொண்ட கருணையின் காரணமாக அமுதமாக உண்டவன். வேத வேள்வி, வேள்வியின் காரணமாகவும் அதன் பொருளாகவும் உள்ளவன். விண்ணவர் தலைவனை, சிவலோகவாசிகளின் தலைவனாகவும் உள்ளவன். ஆதிமூர்த்தியை என்பது எப்பொருட்கும் முதலாம் தன்மையும் காலத்தால் எவருக்கும் முதலாவதையும் குறிப்பிடுவது. அருந்தவ முதல்வனை, தவத்தினால் அடையக்கூடியவனை. 1000 அறிவறியானை, எண்ணிக்கையில் அடக்க முடியாதவன். மாகேஸ்வர மூர்த்தங்கள் 64, அவற்றோடு 63 நாயன்மார்களுக்கும் 63 விதமாக வந்து அருள் செய்து வாங்கினையும் சேர்த்தார் 1000, 100, லட்சம் என்ற எண்ணிக்கை அடங்காமல் போய்விடும். நமக்கும் நம் பக்குவத்துக்கு ஏற்ப வந்து அருள் செய்து நிற்கின்றானே
அவற்றை எல்லாம் எந்த கணக்கில் சேர்ப்பது? பேயுருவு தந்த பிறையணி சடையணை பதிவு பெருவழியை முதலாக அறிமுகப்படுத்திய காரைக்கால் அம்மைக்கு அவர் வேண்டிய பேயுருவினை தந்தவன். எல்லையற்ற கருணையாளனாக சந்திரனுக்கும் அபயமளித்து அவனை தனது சடையிலே சூடிக்கொண்டவன். மாசரு ஜோதியை மலைமகள் கொழுனனை கூறிய மழுவனை கொலற்கரும் காலனை சீரிய அடியால் செற்றருள் சிவனை பூதி பையனை புண்ணிய மொட்டியை பொருடை ஆற்றை பிராணி தலைவனை. மாசரு சோதியை, சோதி என்றாலே அவற்றின் மூலம் 3 விடயங்கள்: சூரியன், சந்திரன், நெருப்பு. இந்த 3மே மாசுபட்டவை. சூரியனில் உள்ள மாசினை நாசா வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. 2வது, சந்திரனில் பாட்டி படை சொல்வதும் மான் துள்ளி போடுவதும் நாம் சிறுவயதிலேயே கேட்ட கதைகள். 3வதாக தீச்சுடர். அச்சுடரின் அடியிலே கருமை படிந்தபடியே தான் இருக்கும். ஆக இச்சோதிகளைப் போல மாசு உள்ளவன் அல்ல நம் பெருமான், மாசு மறுவற்றவன். சூரிய சந்திரருக்கும் தீக்கடவுளுக்கும் சோதியை தருபவனே அவன்தான். அருபுருவமாக இருக்கக்கூடிய லிங்க வடிவம் காட்டிய மாசரு ஜோதி. மலைமகள் கொழுனனே, உமாமகேஸ்வரனாக வடிவம் தாங்கியவனே. கூரிய மழுவனே, கூர்மையான மழு என்னும் ஆயுதத்தை ஏந்தியவன். கொலற்கரும் காலனை சீரிய அடியால் செற்றருள் சிவனை. கொல்லுதற்கு அரிய காலதேவனை மார்க்கண்டேயன் என்னும் அடியவனுக்காக வெட்டி உதைத்து அழித்து பின்னர் அருளும் செய்த சிவன். எத்தனை கருணையாள்! பூதி பையனை, விபூதி என்பது திருநீர், திருநீற்று பையை உடையவன் என்பது பொருள். புண்ணிய முக்தியை, பெருமானை தவிர புண்ணியம் என்று எதனையும் சொல்ல இயலாத தன்மையை. பீடுடைய ஆற்றை பிராணி தலைவனை, பசுபதியாக இருக்கக்கூடியவன். 31வது, நீடிய நிமலனை, நிறைமறை பொருளினை, ஈசனை, இறைவனை, ஈரில் பெருமையை, நேசனை, நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளனை, தாதனி மலரனை, தருவனை, பிரமனை, காதனி குழையனை, கழித்தின் உரியனை. நீடிய நிமலன். நீடிய என்றால் மிக ஆழமான அல்லது மிக பெரியதான. நிமலன் குற்றமற்றவன். நிறைமறை பொருளினை, மந்திரங்கள் மறைபொருளாக சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட மந்திரங்கள் தமிழில் உள்ளன என்று தொல்காப்பியத்தில் குறிப்புகள் உள்ளன. ஈசனை, இறைவனை, ஈரில் பெருமையை. ஈசனை, எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளுதல் உடையவனை, எல்லா பொருள்களிலும் அதுவாக வேறற கலந்துள்ளவன் என்று பொருள். அளவு சொல்ல முடியாதபடியான பெருமை உடையவன், ஈரில் பெருமையன். நேசனை, பேரருள் உடையவன். நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளனை, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்பார் அப்பர் பெருமான். தாதனி மலரனை, தருமனை, பிரமனை. சம்புபட்சத்திலே விஷ்ணுவாகவும் பிரம்மனாகவும் உள்ளவன். காதனி குழையனை, அழகன், இளமை பொருந்தியவன், பெருஞ்செல்வ செழிப்புடைய குழகன். களிற்றின் உரியனை. களிறு என்பது யானை. கரிய பெரிய உருவம் ஆணவத்திற்கு ஓமை. அகிலமீன்ற அன்னை அவள் நடுங்க கடித்தை உரித்து போட்டுக் கொண்ட சிவபெருமான் நம்மிடமுள்ள ஆணவத்தையும் கிழித்து அழிக்க வந்தவர். 36 45 வரையில் தொடர்ச்சியாக. சூழ் சடை புனலனை, சுந்தரபு தங்கனை, தார்மலர் கொன்றை தயங்கு மார்பனை, வித்தக விதியனை, தீதமறு செய்கை திரிபுரம் எரித்தனை, பிரமன் பெருந்தலை நிறைவதாக கருமன் செந்நீர் கபாலம் நிறைத்தனை, நிறைத்த கபால செந்நீர் நின்றும் உரைத்த உருவார் ஐயனை தோற்றினேன், தேவரும் அசுரரும் திறம்பட கடைந்த ஆபமும் நஞ்சம் அமுதம் ஆக்கினை.
சூழ்சடை புனலனை. மிகுந்த ஆணவத்தோடு பூமிக்கு வந்த கங்கையை தன்னுடைய ஒற்றை முடியிலே ஏந்தி அதன் ஆணவத்தை அடக்கியவர் சுந்தர விடங்கன். விடங்கன் என்றால் உளியினால் செதுக்கப்படாத சுயம்புவான திருமேனியை உடைய அழகன். பெருந்தேவபாணி என்னும் பாடலால் ஆலவாய்ப்பதி உரைந்த சுந்தர விடங்கனை முன்னிலையில் நின்று துதித்து பாடினார் என்பதற்கான அகச்சான்று இது. தார்மலர் கொன்றை தயங்கு மார்பனை, கொன்றை மலர் மாலையை மார்பிலே அணிந்திருப்பவனே, வித்தக விதியனே. நம் பெருமான் விதியை நிர்ணயம் செய்வதில் மிகச் சமர்த்தன். என்னென்ன உயிர்கள் என்னென்ன காலத்தில் என்னென்ன விதமான வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்பவன். கூட்ட வேண்டியதை கூட்டி குறைக்க வேண்டுவனவற்றை குறைத்து கணக்கை நேர் செய்பவன். அப்பர் வாக்கினை கூறச் போனால் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரி ஈசனே. தீரமர் செய்கை திரிபுரம் எரித்தனை. முப்புறங்களையும் எரித்த வரலாறு நாம் எல்லோரும் அறிந்த வரலாறு இங்கே பேசப்படுகின்றது. அடுத்து பிரமன் தன் தலையை கிள்ளிய வைரவர் அவன் கொண்ட செருக்கை ஒழித்து அக்கபாலத்தை ஏந்தி இரத்த பிச்சை ஏற்று கடைசியாக திருமாலின் இரத்தத்தையும் ஏற்றதாகவும் அப்படியும் கபாலம் நிறையவில்லை என்றும் நிறைந்தது என்றும் பலவித கருத்துக்களோடு புராணம். நாம் அவற்றுள் செல்ல வேண்டாமே. அதே போல பார்க்கடல் கடைகளில் வெளிப்பட்ட நஞ்சை அமுதமாக நம் பெருமான் உண்ட வரலாறும் இங்கே பேசப்படுகின்றது. 46வது வரி. ஈரமில் நெஞ்சத்து இராவணன் தன்னை வீரம் அழித்து விரல்வாள் கொடுத்தனை திக்கமர் தேவருடன் திருந்தா செய்கை தக்கன் வேள்வியை தளரச் சாடினை. ஈரமில் நெஞ்சத்து ராவணன் தன்னை வீரம் அழித்து விரல்வாள் கொடுத்தனை. கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்ற ராவணனை தனது ஒற்றை விரலை ஊன்றி உறுத்தவன். அவன் சாமவேதம் பாடவும் அவனை மன்னித்து சந்திரவாசம் என்னும் வாளினையும் பரிசாக கொடுத்தான் என்பது வரலாறு. திக்கமர் தேவருடன் திருந்தா செய்கை தக்கன் வேள்வி தளரச் சாடினை. திருந்தாத செய்கையை உடைய தக்கனுடைய வேள்வியிலே பங்கு பெற்ற அனைத்து தேவர்களையும் ஒருத்து வேள்வியை அழித்த வரலாறும் இங்கே பேசப்படுகிறது. அடுத்த 14 அடிகள் நாம் ஆழ்ந்து அனுபவிக்க தகுந்த வரிகள். வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனிதன் நீயே பண்ணியன் நீயே பழம்பொருள் நீயே ஓழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே மூவரும் நீயே முன்னெறி நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே விண்முதல் பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முத்தியும் நீயே சொலற்கருந்தன்மை தொல்லோய் நீயே என்று எல்லாமாய் இருக்கின்ற பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியில் சொற்கள் அடக்க முடியாதவனாக இருக்கின்றாயே எம்பெருமானே, உன்னை எங்கனம் சொல்லுவேன் யான் என்கின்றார். அதனால் கூடல் ஆலவாய் குழகன் ஆவது அறியாது அருந்தமிழ் பழித்தனன் அடியேன் ஈண்டிய சிறப்பில் வினையடி கீழ் நின்று வேண்டும் அதியினை வேண்டுவன் நிறைந்தேன். ஆலவாய்ப்பரியிலே உறையும் அழகன் இளமை பொருந்தியவன், பெருஞ்செல்வச் செழிப்பு உடையவனாகிய நீதான் வந்திருப்பவன் என்று அறியாது குழகனாகிய எனது அருந்தமிழை பழித்து தவறாக வாதாடிய தம் குற்றத்தை பொறுத்தருளுமாறும்
இங்கு சொல்லப்பட்டவற்றுடன் மற்றும் பலவாக திரண்ட சிறப்புகளை உடைய வினையடியின் கீழ் நின்று வேண்டுவது, நான் தமிழை படிக்கிறேன், அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து எனக்கு நன்றாக தமிழை தா என்று அவர் வேண்டுவதாகவே நாம் கொள்ள வேண்டும். இங்கே வினையடி என்பதிலே ஊன்றிய திருவடி ஆணவத்தை அழுத்தி அடக்கி நிற்பது, தூக்கிய திருவடி நமக்கெல்லாம் அருளை தரக்கூடியது. பெருமானது எண்குண குறிப்பும் இப்பாடலிலே காணப்படுகின்றது. அதாவது சுடர் தரு வடிவினன் என்பது தூய மேனியன் என்பதாகவும், பரம யோகி என்பது முற்றறிவாளன் என்பதாகவும், வேத கீதன் என்பது இயற்கை அறிவினன் என்றும், பாபநாசன் என்பது பேரருளாளன் என்றும், ஆதிமூர்த்தியே என்பது தன்பயத்தன் என்றும், வேலை நஞ்சினை மிக அமுதாக்கியே என்பது முடிவில் ஆற்றல் என்றும், புண்ணிய மூர்த்தியை என்பது மலமற்றவன் என்றும், ஆவமுன் நஞ்சம் அமுதம் ஆக்கினே என்பது பெருமானின் வரம்பில் இன்பம் பற்றியும் பேசப்படுகிறது. இங்கு குருலிங்க சங்கமமும் காணப்படுகின்றது. குரு என்பது ஆதிமூர்த்தி, லிங்கம் என்பது சுந்தர விடங்கன், சங்கமம் என்பது நினைப்பவர் நெஞ்சம் கோயிலாக கொண்டவன். இறுதியாக வெண்பா. விரைந்தேன் மற்றும் பெருமான் வேண்டியது வேண்டாது இகழ்ந்தேன் பிழைத்தேன் அடியேன் விரைந்து என்மேல் சீற்றத்தை தேய்த்தருளும் தேவாதி தேவனே ஆற்றவும் செய்யும் அருள். பெருமானே, அடியேன் எம்பெருமான் வேண்டியது வேண்டாது விரைந்தேன் இகழ்ந்தேன் பிழைத்தேன், தேவாதி தேவனே என்மேல் நீ கொண்ட சீற்றத்தை தீர்த்தருளும் என்று இறைஞ்சி நிற்கின்றார். நீ விரும்பியதே நான் விரும்புவதே கடப்பாடாயிருக்க, அவ்வாறு செய்யாது அதனை நான் விரும்பாது இகழ்ந்தேன், எனது அறியாமையால் எண்ணி பாராமல் பதறிவிட்டேன், என் பிழை பொறுத்து அருளுக என்கின்றார். இத்திருமுறையிலே திருமுருகாற்றுப்படை தவிர நக்கீர தேவநாயனார் அருளி செய்தனவாய் உள்ள பிரபந்தங்கள் பலவும் ஆலவாய்ப் பெருமானது அருந்தமிழை இகழ்ந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டி பாடப்பட்டனவாக சொல்லப்பட்ட போதிலும், இந்த ஒரு பாட்டில் மட்டுமே அதற்கான அகச்சான்று காணப்படுகின்றது. 11ஆம் திருமுறையினை சிந்திக்க வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் எனது நன்றியினை வணக்கத்தினை கூறி அமைகின்றேன். நன்றி. சங்கத் தமிழ் பாடி தனியே உருகி நிற்க பங்கமுறு நெஞ்ச நுரை பாலாய் தெளிதையா தங்கும் புகழேந்தும் தயாபரனே எனது அன்னை பொங்கும் தமிழ் அழுந்தி புதையும் தரம் எனக்கும் தா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. நன்றி அம்மா. கொங்கு தமிழில் மட்டும் அம்மா உரை செய்யவில்லை, கொஞ்ச தமிழிலும் அம்மா உரை செய்து விட்டார்கள். ஆம், என்ன ஒரு அற்புதமான உரை அம்மா! கொஞ்ச தமிழிலும் நீங்கள் உரையாற்றினீர்கள். உங்களுடைய உரை அனுபவ உரையாகவும் இருந்தது. எப்படி என்றால், பெருமானை சமத்தன் என்று கூறினீர்கள் அல்லவா? சமத்துக்குட்டி நம்ம பெருமான் என்று கூறுவதற்கு அனுபவித்தவர்களால் மட்டுமே முடியும், எங்களால் எல்லாம் அப்படி கூற இயலாது. மிக்க அருமையான உரையம்மா. அது மட்டும் இல்லை, பெருமான் அணிந்திருக்கும் பாம்புக்கு, பெருமான் அணிந்திருக்கும் வெண்ணீற்றுக்கு, கொன்றைக்கு எவ்வளவு புதுமையான ரசனையான விளக்கங்களை கொடுத்தீர்கள். கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பது போல் இருந்தது உங்களுடைய உரை. சூலபாணி என்பதை தொடங்கினீர்கள். அதற்கு எத்தனை விளக்கங்கள், இவ்வளவு இருக்கிறதா என்று நான் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். அது மட்டுமில்லை, நிறைவாக பாடலின் வரிகளுக்கு பெருமானின் எண்குணத்தை மிக அழகாக ஒப்பிட்டு கூறினீர்கள் அம்மா. இன்னும் மேலும் மேலும் உங்கள் உரையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வரும் நிகழ்வுகளில் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறுகின்றேன். அம்மா அவர்களுக்கும் இந்நிகழ்வை கண்டுகளித்த அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்த நிகழ்வாக 14வது சிற்றிலக்கியத்தை சிந்திக்க உள்ளோம். கண்டுகளிக்க விருப்பமுள்ள அனைவரும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாட் பாக்ஸில் உள்ள லிங்கில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.